இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இறை நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று வெள்ளிக்கிழமை திருதி ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருந்தாலும் இன்று நவம்பர் மாதம் 21ஆம் தேதி புனித சிசிலி அம்மாவுடைய திருவிழாவை கொண்டாடுகிறோம். அனைத்து பாடகர்களுடைய பாதுகாவலராக இருப்பவர் புனித சிசிலியா. இந்த மாபெரும் புனிதையினுடைய நினைவு நாளிலே நாமும் இந்த பாடகியை போல பாட முயற்சிப்போம். பிரியமான சகோதர சகோதரிகளே, கிபி 230 வாழ்ந்தவராக கருதப்படுகிறார். அவருடைய உடல் கூட அறியாத நிலையில் இருப்பதாக மற்றும் அவர் அனைத்து பாடகர்களுடைய பாதுகாவலே என்று திருச்சபை அங்கீகரிக்கின்றது. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு முறை பாடுவது இருமுறை ஜெபிப்பதற்கு சமமாம். இப்படித்தான் சீன நாட்டினுடைய தத்துவ யானே கன்ஃபூசியஸ் ஊராக சென்று தன்னுடைய போதனையை, தன்னுடைய தத்துவத்தை ஆங்காங்கே தெரிவித்துக் கொண்டிருந்தார். அவர் செல்லும் வழியிலே ஒரு பாடல் பாடுவதை கேட்கின்றார். அந்த பாடலை கேட்டு அவர் மயங்கிவிட்டார். அவர் எப்போதுமே எந்த ஊரிலும் அதிக நாட்கள் தங்குவதில்லை. ஆனால் இந்த பாடலை திரும்பி 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 கேட்பதற்காக 3 மாத காலம் ஒரே குக்கிராமத்தில் தத்துவ யானை கன்ஃபூசியஸ் வாழ்ந்தார். நினைத்து பார்ப்போம், அவ்வளவு பெரிய தத்துவ ஞானி ஒரு பாடலால், கிராமிய பாடலால் ஈர்க்கப்பட்டார். எந்த அளவிற்கு பாடல் ஒரு மனிதனை உற்று நோக்கவும், ஒரு மனிதனுக்குள் சென்று அலசி ஆராயவும், மனிதனுடைய வாழ்க்கையையும் சூழ்நிலையையும், அவனுடைய கஷ்டத்தையும் அவனுடைய துன்பத்தையும் அவனுடைய ஆசீர்வாதத்தையும் அருமையான விதத்தில் எடுத்து கூறுவதுதான் எந்த பாடலாக இருந்தாலும். அப்படி திருப்பாடல் நினைத்து பார்ப்போம், தாவீது அரசர் பாடியதாக அத்தனை விதமான பாடல்கள், அது என்ன நிலையில் இருந்தாலும், ஜெபமாக இருந்தாலும், நன்றியதலாக இருந்தாலும், மன்றாட்டாக இருந்தாலும், அது காதலாக இருந்தாலும், அது புலம்பலாக இருந்தாலும், அத்தனைக்கும் பாடல் இயற்றப்பட்டிருக்கின்றது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இசைக்கு மயங்காதவர் யாராவது உண்டா என்றால் அது யாருமே இருக்க முடியாது. படித்தவர், படிக்காதவர், அல்லது நகரத்தில் வாழ்பவர், அல்லது காட்டில் வாழக்கூடிய, அல்லது கிராமத்தில் வாழக்கூடிய அத்தனை பேருக்கும் ஏதோ ஒரு விதத்துல தொடக்கத்திலிருந்தே இசையோடு மனிதன் ஒன்றித்து வாழ்கிறான். அக்பருடைய அவையில் தான்சேன் என்ற கவிஞர் இருந்தார். அவரை அடிக்கடி அக்பர் புகழ்ந்து பேசுவது, அருமையான இசை, அருமையான பாடல்கள் என்றெல்லாம் அடிக்கடி அக்பர் தான்சனை பாராட்டுவாராம். ஒரு நாள் அக்பர் கேட்டார், தான்சன் அவர்களே, உங்களுடைய குருவை நான் சந்திக்க வேண்டும் என்று. உடனடியாக அக்பரை அழைத்துக் கொண்டு தான்சன் தன்னுடைய குருவிடம் சென்றார். குரு அருமையாக பாடினாராம். இந்த பாடலை கேட்ட அக்பர், தான்சன் அவர்களே, உங்களை விட மேன்மையாக, நேர்ச்சியாக உன்னுடைய குருவானவர் பாடுகிறாரே என்று. நான் உங்களுக்காக பாடுகிறேன், ஆனால் என்னுடைய குரு கடவுளுக்காக பாடுகிறார். கடவுளுக்காக பாடுகின்ற போது அங்கு இறைத்தன்மையும் ஆசீர்வாதமும் அங்கு மேன்மையுமே கிடைக்கும் என்று அக்பருக்கு தான்சன் பாடம் கற்பித்தாராம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய குழந்தைகளுக்கு எத்தனையோ சினிமா பாடல்களை வேட்டையின் படத்திலிருந்தும்
இன்னும் புதிதாக என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆகிறதோ அத்தனை படங்களுடைய பாடல்களையும் 4-6 மாதங்களுக்கு முன்பாகவே அவையெல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுத்தருகிறோமோ இல்லையோ அவர்களே கற்றுக்கொள்கிறார்கள். அது அவருடைய வாழ்க்கையின் ஒரு அங்கமாக மாறிவிட்டது. ரீல்ஸ், ரோல்ஸ், ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்து பார்த்து பிள்ளைகள், அதுவும் இன்னைக்கு குட்டி பிள்ளைகள் கூட செல்போன்ல பாட்டு போட்டுட்டு அதே மாதிரி பாடுறாங்க, அதே மாதிரி ஆடுறாங்க. பிரியமான சகோதர சகோதரிகளே, இது தேவைதான். ஆனால் அதற்காக இறைவனை போற்றி புகழக்கூடிய பாடல்களுக்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதுதான். இன்று புனித சிசிலியா ஒரு கன்னியாகவும் அது மட்டுமல்ல மறை சாட்சியாகவும் இறைவனுக்காக வாழ்ந்து மடிந்த ஒரு அற்புதமான நாள். எப்போதுமே தன்னுடைய கரங்களில் கட்டளை ஜெபங்களை அவர் பயன்படுத்துவார். அது மட்டுமல்ல, திருப்பாடல்களை பாடக்கூடிய நபராக இருந்தார். இன்று நாம் திருப்பாடலை எங்கு நாம் வாசிக்கின்றோம், எங்கு நாம் பாடுகிறோம்? எனக்கு தெரிந்த ஒரு அம்மா படிக்க தெரியாது, ஆனா சூப்பரா பாட்டு பாடுவார். எத்தனையோ நபர்களை நாம் பார்த்திருக்கின்றோம், படிக்க தெரியாத அல்லது பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் கூட சிறப்பாக பாடக்கூடிய நபர்களை நாம் அன்றாட தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனால் எந்த ஒரு சங்கடம் இல்லாமல், சலனம் இல்லாமல் எனக்கு தெரிந்த இந்த அம்மா அருமையா, நேர்ச்சையா, ராகத்தோடு, இனிமையோடு பாடுகிறார். அவருக்கு ஆக்கி கூட தெரியாது. பிரியமான சகோதர சகோதரிகளே, படிச்சாதான், எனக்கு படிக்க தெரிஞ்சாதான், பாட தெரிஞ்சாதான் நான் பாடணும், ஆண்டவரை போற்றணும் என்பது அல்ல. நமக்கு தெரிந்த ராகத்தில், நமக்கு பிடித்தமான பாடல்களே, கிறிஸ்தவ பாடல்களே நாம் ஆலயத்தில் ஒன்று சேர்ந்து பாடுகிறோமா? இன்றைக்கு பெரும்பாலான ஆலயங்கள்ல கொயர் மட்டும்தான் பாடும், மற்றவர்களெல்லாம் வேடிக்கை பார்க்கின்றோம். நிறைய நேரங்களில் பெரிய பெரிய திருப்பலியா, பெரிய திருவிழா திருப்பலியாக இருந்தாலும் அங்கு ஆர்கெஸ்ட்ராவை போலத்தான் தனிமையா அல்லது அந்த கொயர் மட்டும் அல்லது தனிமையா பாடக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். எப்போதுமே இணைந்து பாடக்கூடிய பழக்கத்தை உருவாக்க வேண்டும். அனைவருக்கும் தெரிந்த பாடலை பாட வேண்டும். ஒருவேளை ஆலயத்தில் நாம் எத்தனை ஆலயத்திற்கு பைபிளும் எடுத்துட்டு வர்றதில்லை, பாட்டு புஸ்தகமும் எடுத்துட்டு வர்றதில்லை. சரி, அட்லீஸ்ட் செல்போனையாவது இருந்து பாடணும் என்ற ஒரு நிலையும் இல்லை. நம்ம எல்லாம் நிறைய நேரங்களில் வேடிக்கை பார்க்கக்கூடிய நபராக இருக்கின்றோம். நம்முடைய திருப்பலியும் ஒரு அற்புதமான பாடல். தொடக்கத்திலிருந்து கடைசி வரையில அனைவரும் வாய் திறந்து ஆமேன் என்று சொல்வதும், உம்மோடு இருப்பாராக, உன் ஆன்மாவோடு இருப்பாராக என்று சொல்வதும் எல்லாமே பாடல் தான். நினைத்து பார்ப்போம் அன்பமிக்கவில்லை. அதையும் நாம் ராகத்தோடு பாடுகிறோமா அல்லது பாட நினைக்கின்றோமா, வாய் திறந்து பேச நினைக்கின்றோமா என்றால் அத்தனையும் கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஒரு முறை பாடுவது 2 முறை ஜெபிப்பதற்கு சமம் என்று எத்தனையோ நபர்கள் கூறுகிறார்கள். ஆகையால் வெட்கப்படாமல், எந்த ஒரு சங்கடமும் இல்லாமல், எங்கு சென்றாலும் எந்த நிலையிலும் நல்லதோ கெட்டதோ அத்தனை நபரோடு இணைந்து ஆண்டவரை போற்ற வேண்டும், புகழ வேண்டும். பிரியமானவர்களே, பெரிய நாம் பாடகியா மாறினாத்தான் அல்லது பெரிய நானா என்னத்தை பாடினேன் என்று தாழ்வு மனப்பான்மை கூடாது. என்னால் முடிந்தது, என்னால் என்னுடைய குரல்ல, என்னுடைய குரல் வளத்துல நான் ஆண்டவரை போற்றுவேன். பொதுவான இடத்தில் பாட வாய்ப்பில்லை என்றாலும் தனிப்பட்ட விதத்துல, என் குடும்பத்துல, என்னுடைய தனிப்பட்ட ஜபத்துல, நான் வேலை செய்கின்ற இடத்துல அல்லது வேலை செய்கின்ற போது மனசளவுல அல்லது நான் வாயத்திறந்து கூட அருமையான விதத்தில் ஆண்டவரை போற்றுவேன், புகழ் என்ற நம்பிக்கையோடு இணைந்து நாம் செபிப்போமா? பரலோக தந்தை இறைவா, இந்த அருமையான இனிமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்று பாடகருடைய பாதுகாவலியாக, இசையனுடைய
பாதுகாவலியாக இருக்கக்கூடிய சிசிலி அம்மாவை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். கடைசி வரையில தன் மூச்சு இருக்கு வரையில அவர் பாடினார். அப்பா தகப்பனே, எங்களுக்கும் நாங்களும் கடைசி வரையில கூட ஏதோ எங்களுக்கு தெரிந்த பாடலை நாங்கள் பாடுவோம். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் உம்மை துதிக்காத நாவல்ல, உம்மை போற்றாத வாயல்ல, எப்போதுமே உம்மை துதிப்போம், உம்மை போற்றுவோம், உமக்கு புகழ் கீதம் பாடுவோம் என்று அப்படிப்பட்ட வல்லமை, பாக்கியத்தை, ஆசீர்வாதத்தை கொடுத்து நாங்கள் பாடுகின்ற போது எங்கள் நாவை தொடுகிறேன், எங்களுடைய உள்ளத்தை தொடுகிறேன், எங்களுடைய மனதை தொடுகின்றேன். அப்படிப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் உம்முடைய அருளோடு இணைந்து உம்மோடு பயணிக்க கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இயேசு மேரி டிவி நேயர்கள் அத்தனை பாடகர்களுக்கும் என் இனிய திருவிழா நான் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய இசையும் பாடலும் குரல் வளமும் பெற்றவராக இனிதே வாழ வாழ்த்துகிறேன். புனித சிசிலி அம்மா வாழ்க.